சாம்சங் மினி எல்இடி பெட்டரா இல்லனா எல்ஜி நானோ யூஎஸ்டி பெட்டரா? இதே டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கும். உண்மையே சொல்லணும்னா இந்த கம்பாரிசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட மைண்ட்ல ரிசல்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சாம்சங்ல மினி எல்இடி டெக்னாலஜி அண்ட் பிரைட்னஸும் அதிகமா இருக்கு. அதனால இந்த டெஸ்ட்ல சாம்சங் தான் வின் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ரெண்டு டிவியையும் சைட் பை சைட் வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில ரிசல்ட்ஸ் என்ன உண்மையாவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. டிவி கம்பேரிசன்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ற டிவி எல்லாருக்கும் பெஸ்ட்னு அர்த்தம் இல்ல. ஆனா சிலர் மூவிஸ் அதிகமா பார்ப்பாங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இன்னும் சிலர் ஃபேமிலியோட டிவி சேனல்ஸும் ஓடிடி கண்டென்ட் தான் அதிகமா பார்ப்பாங்க. அண்ட் இந்த வீடியோல சாம்சங் எங்க லீட் பண்ணுது, எல்ஜி எங்க சர்ப்ரைஸ் பண்ணுது, அண்ட் ரொம்ப முக்கியமா உங்க யூசேஜுக்கு இந்த ரெண்டு டிவில எது பெட்டர்னு பிராக்டிக்கலா பார்க்கலாம். இந்த ரெண்டு டிவியையுமே எங்களுக்கு யாருமே ஸ்பான்சர் பண்ணல, நாங்களே சொந்தமா வாங்கி டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எங்களோட ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிவியோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்ஜி நானோசெல் டிவியோட ஒரிஜினல் பிரைஸ் 35,990, சாம்சங் மினி எல்இடியோட ஒரிஜினல் பிரைஸ் 37,990. இந்த ரெண்டு டிவிக்கும் டிஃபரன்ஸ் வெறும் 1500 தான். இந்த எக்ஸ்ட்ரா 1500ல சாம்சங்ல எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர் இருக்கு, எல்ஜி எங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு, இத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. எல்லா பேங்க் ஆஃபர்ஸும் போக இந்த ரெண்டு டிவியுமே அரௌண்ட் 30,000 கிடைக்கும். இந்த ரெண்டு டிவியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதோட பிரைஸ் பத்தி தெரிஞ்சிடுச்சுல்ல. நெக்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன ஆக்சசரிஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பாக்ஸ்லயுமே டிவி, பேட்டரிஸ், மேனுவல்ஸ், பவர் கேபிள்ஸ் எல்லாமே இருக்கு. பேசிக்ஸ் எல்லாமே ரெண்டுலயும் சேமா தான் இருக்கு. ஆனா இந்த ரிமோட்ல தான் பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. சாம்சங் பாக்ஸ்ல இந்த ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்திருக்காங்க. இது கையில பிடிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா எல்ஜி பாக்ஸ்ல இந்த ஓல்ட் ஸ்டைல் ரிமோட் தான் கொடுத்திருக்காங்க. எல்ஜில இருக்க ஏஐ ஃபீச்சரை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நமக்கு மேஜிக் ரிமோட் கண்டிப்பா தேவை. ஆனா அது பாக்ஸ்ல நமக்கு கொடுக்கல. சோ அதுக்காக செப்பரேட்டா 1000 to 2000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். பிரைஸ் அண்ட் அன்பாக்சிங்ல சாம்சங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. அன்பாக்சிங் முடிஞ்சிடுச்சுல. நெக்ஸ்ட் இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்ஜி, சாம்சங் ரெண்டுமே 3 சைட் ஸ்லிம் பெசலோட வருது. சோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது கிளீன் அண்ட் பிரீமியமா இருக்கு. ஆனா பேக் பேனல்ல தான் மெயின் டிஃபரன்ஸே இருக்கு. எல்ஜில மெட்டல் பேனல் கொடுத்திருக்காங்க, ஆனா சாம்சங்ல கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்திருக்காங்க. சோ பில் குவாலிட்டியில பார்த்தா எல்ஜிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ரெண்டு டிவிலையுமே 3 HDMI போர்ட்ஸ், ஒரு யூஎஸ்பி, ஆண்டனா, லேன் அண்ட் ஆர்எஃப் போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு டிவிலையுமே HDMI 2.1 சப்போர்ட் இல்ல. சோ கேமர்ஸ்க்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அப்புறம் எல்ஜில யூஎஸ்பி போர்ட் பேக் சைட்ல கொடுத்திருக்காங்க. சோ அதை ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆனா சாம்சங்ல யூஎஸ்பி போர்ட் சைட்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்ஜி அபிஷியலா இதுல வைஃபை 5 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா சாம்சங் எக்ஸாக்ட்டா எந்த வைஃபை வெர்ஷன் மென்ஷன் பண்ணல. ரியல் லைஃப் யூசேஜ்னு பார்த்தா ரெண்டு டிவியுமே ஸ்மூத்தா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் ஸ்ட்ரீமிங் இஷ்யூஸ் கூட எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க பிக்சர் குவாலிட்டி, பிரைட்னஸ், கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். இதை மெஷர் பண்றதுக்காக நான் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் ஸ்பைடர் X2 Ultra. இது ஒரு ப்ரொஃபஷனல் டிஸ்பிளே கேலிப்ரேஷன் டூல். டிவி அண்ட் மானிட்டர்ஸோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் அக்யூரசி இது எல்லாத்தையுமே ப்ரிசைஸா மெஷர் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ற டிவைஸ் இது. சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு டிவியையும் ப்ராப்பரா கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை இந்த ரெண்டு டிவியையும் தனித்தனியா ரிவ்யூ பண்ண வீடியோ வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ். நம்ம டே டைம்ல டிவி பார்க்கும்போது இல்லனா ரூம்ல லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது டிவி கண்டென்ட் கிளியரா தெரியுதா இல்லையான்னு பார்க்கதான் இந்த டெஸ்ட். எஸ்டிஆர் பிரைட்னஸ் எல்ஜில 236 நிட்ஸ் இருக்கு. ஆனா சாம்சங்ல பார்த்தா 292 நிட்ஸ் இருக்கு. நம்பர்ஸ்ன்னு பார்த்தா இங்க சாம்சங் தான் வின்னர். ஆனா ரியல் லைஃப்ல சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது ரெண்டு டிவியுமே பார்க்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா சாம்சங் கொஞ்சம் பிரைட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைட்னஸ் யூனிஃபார்மிட்டி. பிரைட்னஸ் யூனிஃபார்மிட்டினா டிவியோட சென்டர்லயும் கார்னர்ஸ்லயும் பிரைட்னஸ் எவ்வளோ டிஃபரன்ஸா இருக்குன்றது தான். இது எங்க டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா நார்மல் ஸ்கை பேக்ரவுண்ட் வந்தாலும் இல்ல மூவிஸ்ல பிரைட் அவுட்டோர் சீன்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீன் முழுக்க ஒரே பிரைட்னஸ் இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். சாம்சங்ல சென்டர்ல இருந்து கார்னர்ஸ் வரைக்கும் அப்ராக்ஸ் 25% பிரைட்னஸ் டிராப் இருக்கு. ஆனா எல்ஜில அப் டு 28% வரைக்கும் இருக்கு. அதனால பிரைட்னஸ் யூனிஃபார்மிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவியுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால இங்க கிளியர் வின்னர்னு எதுவுமே இல்ல. சோ ஓவரால் பிரைட்னஸ்ல சாம்சங்க்கு கொஞ்சம் அதிக அட்வான்டேஜஸ் இருக்கு. அதோட ரெண்டு டிவிலையுமே டால்பி விஷன் சப்போர்ட் இல்ல. ஆனா HDR அண்ட் HLG சப்போர்ட் ரெண்டுலயுமே இருக்கு. சாம்சங்ல HDR 10+ சப்போர்ட் இருக்கு. அது எல்ஜில கிடைக்காது.
எல்ஜில அதுக்கு பதிலா HDR10 Pro சப்போர்ட் இருக்கு. அது சாம்சங்ல கிடைக்காது. அதனால பிரைம் வீடியோல HDR10+ கண்டென்ட் பாக்குறவங்களுக்கு சாம்சங் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு டிவியோட பிளாக்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட் டைம்ல லைட்டா ஆஃப் பண்ணிட்டு மூவிஸ் பார்க்கும்போது டார்க் சீன்ஸ் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா தெரியுதுன்னு டெஸ்ட் பண்றதா இந்த கான்ட்ராஸ்ட். பிளாக்ஸ் உண்மையாவே பிளாக்கா தெரியுதா இல்ல கிரேயிஷ் டோன்ல தெரியுதா அதுதான் கான்ட்ராஸ்ட் டிசைட் பண்ணுது. ஸ்பைடர்-எக்ஸ் மெஷர் பண்ண கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்ஜில 3500:1, சாம்சங்ல 6800:1. அதாவது சாம்சங்கோட கான்ட்ராஸ்ட் எல்ஜியோட கான்ட்ராஸ்ட்டை விட ஆல்மோஸ்ட் டபுளா இருக்கு. இதுதான் மினி எல்இடிக்கும் ரெகுலர் எல்இடிக்கும் இருக்க பிராக்டிக்கல் டிஃபரன்ஸ். சாம்சங்ல மினி எல்இடிஸ் யூஸ் பண்ணிருக்கதால லைட்டை ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா எல்ஜில ரெகுலர் எல்இடி பேக்லைட் இருக்கதால ஓவரால் லைட் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரியல் லைஃப் யூசேஜ்ல பார்த்தா எல்ஜில பிளாக்ஸ் கொஞ்சம் கிரேயிஷ் டோன்ல தெரியுது. ஆனா சாம்சங்ல பிளாக்ஸ் ரொம்ப டீப்பரா இருக்கு. இது ரெண்டையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் கிளியராவே தெரியும். அதனால நைட் டைம்ல லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு மூவிஸ் வெப் சீரிஸ் பாக்குறவங்களுக்கு சாம்சங்ல சினிமேட்டிக் ஃபீல் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். சோ ஓவராலா பிளாக்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல சாம்சங் தான் பெட்டர்னு சொல்லலாம். இந்த ரெண்டு டிவியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தனித்தனியா ரிவ்யூல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு தாட்டி செக் பண்ணி பாருங்க. இப்ப டார்க் ரூம் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராஸ்ட் பத்தி பார்த்தாச்சு. ஆனா டிவியை தனியா உட்கார்ந்து பாக்குறதுக்கும் ஃபேமிலியோட சேர்ந்து ஹால்ல உட்கார்ந்து பாக்குறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டைம்ல தான் வியூவிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இந்த ரெண்டு டிவிலையுமே VA பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. VA பேனல் கான்ட்ராஸ்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா அதே நேரத்துல சைட்ல இருந்து பார்க்கும்போது வாஷ் அவுட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். பாருங்க, இங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரெண்டு டிவிலையுமே இருக்கிற காமன் லிமிடேஷன் தான். இது வரைக்கும் ஃபேமிலி வியூவிங் பத்தி பார்த்தோம். இப்போ OTT மூவிஸ்ல கலர்ஸ், ஸ்கின் டோன், கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிராஸ் இது எல்லாமே எப்படி தெரியணுங்கிறத கலர் குவாலிட்டி தான் டிசைட் பண்ணுது. இந்த செக்ஷன்ல வந்த ரிசல்ட் நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெல்டா இ வேல்யூஸ். டெல்டா இனா ரியல் லைஃப்ல இருக்க கலர்ஸ்க்கும் டிவில நீங்க பாக்குற கலர்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். இந்த வேல்யூஸ் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு டிவி கலர்ஸ் அக்யூரேட்டா இருக்கும். ஜென்ரலி டெல்டா இ 3க்கு கீழே இருந்தா எக்ஸலண்ட். 5க்கு மேல போனா நம்ம பார்க்கும் போதே கலர் டிஃபரன்ஸை கிளியரா பார்க்க முடியும். எல்ஜியோட ஆவரேஜ் டெல்டா இ வேல்யூ 2.42. ஸோ இது எக்ஸலண்ட். சாம்சங்கோட வேல்யூ 5.85. ஸோ இங்க விசிபிள் இன்அக்யூரசி தெளிவா தெரியும். ஸோ கலர் அக்யூரசில எல்ஜி சாம்சங்கை விட ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எல்ஜியோட வர்ஸ்ட் சிங்கிள் கலர் எரர் 5.5. இதுவும் மேனேஜபிள் ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஆனா சாம்சங்கோட வர்ஸ்ட் சிங்கிள் கலர் எரர் 11.76. அதுவும் கிரீன்ஸ்ல. இந்த டிஃபரன்ஸை ரியல் லைஃப்லயும் நோட்டீஸ் பண்ண முடியும். சாம்சங்ல கலர்ஸ் ரிச், வைப்ரண்ட் அண்ட் பஞ்சியா இருக்கு. ஆனா நேச்சர் சீன்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ்ல கிரீன்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா ஆர்டிபிஷியலா தெரியுது. ஆனா எல்ஜில கலர்ஸ் ரொம்ப நேச்சுரலா சினிமா அக்யூரேட்டா இருக்கு. சோ HDR கண்டென்ட் கூட பேலன்ஸ்டு கலர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் டோன்ஸ். சாம்சங்ல ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் வார்மல் சைட்ல தான் இருக்கு. அது அன்நேச்சுரல்னு சொல்ல முடியாது. ஆனா வார்ம் ஷிஃப்ட் கொஞ்சம் நோட்டிசபிளா இருக்கும். ஆனா எல்ஜில எஸ்பெஷலி HDR கண்டென்ட் பார்க்கும்போது ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப நேச்சுரலா அக்யூரேட்டா தெரியுது. OTT மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் எல்லாமே சினிமா அக்யூரேட் கலர்ஸ்ல பார்க்கணும்னா எல்ஜி தான் பெட்டர் ஆப்ஷன். ஆனா வைப்ரண்ட், பஞ்சி, ஷோரூம் ஸ்டைல் கலர்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா சாம்சங் தான் பெட்டர் சாய்ஸ். இது ரெண்டையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தா டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓவராலா கலர்ஸ்ல எல்ஜிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. இது ஏன்னா இந்த ரெண்டு டெக்னாலஜியோட அப்ரோச்சுமே டிஃபரன்ஸ். எல்ஜி நானோ செல் டெக்னாலஜி கலர் இம்பியூரிட்டிஸை ஃபில்டர் பண்ணி நேச்சுரல் கலர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. சாம்சங் மினி எல்இடி டெக்னாலஜி பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆனா அதுக்காக கலர்ஸ் அக்யூரசில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுது. அதனால இந்த ரெண்டு டிவியும் ரெண்டு டிஃபரெண்ட் ப்ரியாரிட்டிஸை டார்கெட் பண்ணுது. இப்போ கலர்ஸ், பிரைட்னஸ் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ற டிவியோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். எல்லாருமே 4K கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு இல்ல. இன்னும் நிறைய பேரு யூடியூப் வீடியோஸ், பழைய மூவிஸ், STTV சேனல்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த நான் 4K கண்டென்ட்டை 4K ஸ்கிரீன்ல நல்ல குவாலிட்டியில காமிக்கிறது தான் அப்ஸ்கேலிங். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத டிவியோட ப்ராசஸர் தான் டிசைட் பண்ணுது. எல்ஜில Alpha 7 Gen 9 AI ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங்ல மினி எல்இடி 4K ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ரெண்டு டிவிலையும் நான் 4K கண்டென்ட்டை பார்த்து டெஸ்ட் பண்ணப்போ ரிசல்ட்ஸ் பார்த்தா எல்ஜில கொஞ்சம் ஒயிட்ஸ் அதிகமா இருக்கு. சோ சாம்சங் அதை விட கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. அதனால அப்ஸ்கேலிங்ல சாம்சங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு.
சரி, விஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆடியோ பத்தி பார்க்கலாம். இல்ல கேட்கலாம். மூவிஸ்ல பீக் சீன்ஸ் வரும்போது சவுண்ட் டல்லா இருந்தா, ஹாரர் மூவிஸ்ல பேக்ரவுண்ட் சவுண்ட் ப்ராப்பரா இல்லனா, பிக்சர் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். எல்ஜில 20 வாட் ஸ்பீக்கர்ஸ் பில்ட் இன் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. சாம்சங்ல 30 வாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா பில்ட் இன் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரெண்டு டிவிலையுமே டால்பி அட்மாஸ் பாஸ் த்ரூ சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணும்போது ஃபுல் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண முடியும். சரி, நீங்களே ஒரு வாட்டி இப்போ அந்த சவுண்டு கேளுங்க. பர்சனலி எனக்கு சாம்சங்கோட சவுண்ட் லவுட் அண்ட் கிளியரா இருந்துச்சு. எல்ஜியோட சவுண்டுமே கிளீனா தான் இருந்துச்சு. டெய்லி யூசேஜ்க்கு இதுவே போதும். அண்ட் சவுண்ட்லயுமே சாம்சங் தான் பெட்டர். இந்த ரெண்டு டிவிலையுமே டிஃப்ரெண்ட் சவுண்ட் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இதோட இண்டிவிஜுவல் ரிவ்யூ வீடியோல டீடைல்டா சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்ப சவுண்ட் முடிஞ்சிடுச்சுல்ல, நெக்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டு டிவிலையுமே ஃபுட்பால், ரேசிங் அண்ட் மத்த ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் கூட பாக்குறதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. எல்ஜில நேட்டிவ் 60 ஹெர்ட்ஸ் பேனல் இருக்கு. சாம்சங்ல நேட்டிவ் 50 ஹெர்ட்ஸ் பேனல் தான் இருக்கு. ரியல் லைஃப் யூசேஜ்ல கிரிக்கெட் பார்க்கும்போது சாம்சங்ல பால் ட்ரெயில் எஃபெக்ட கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனா எல்ஜில எனக்கு அந்த இஷ்யூ தெரியல. ஆனா சாம்சங்ல ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணா இந்த பால் ட்ரெயில் எஃபெக்ட் போயிடும். ஓவராலா பார்த்தா ரெண்டு டிவியுமே மோஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ் வியூவிங் பொறுத்த வரைக்கும் எல்ஜிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமிங். ரெண்டு டிவிஸ்லயுமே ஏஎல்எல்எம் அண்ட் விஆர்ஆர் சப்போர்ட் இருக்கு. இன்னும் எல்ஜில ஹெச்ஜிஐஜி சப்போர்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதனால கேஷுவல் அண்ட் ஸ்டோரி போர்ட் கேமிங்க்கு ரெண்டு டிவியுமே நல்ல ஆப்ஷன் தான். ஆனா எல்ஜில 60 ஹெர்ட்ஸ் பேனல், ப்ளூடூத் அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்கதால எல்ஜி கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனா இங்க ஒரு ஹானஸ்ட் பாயிண்ட் சொல்லணும். நீங்க சீரியஸ் கேமிங் இல்லனா 4K 120 FPS கேமிங் தான் உங்க ப்ரியாரிட்டினா இந்த ரெண்டு டிவியுமே பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ். எல்ஜில ஜெமினை இன்டகிரேஷன் அண்ட் கோபைலட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுல ஏஐ சர்ச், வாய்ஸ் சர்ச் அண்ட் ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த எல்லாத்தையும் ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு மேஜிக் ரிமோட் கண்டிப்பா வேணும். பேசிக் ரிமோட் யூஸ் பண்ணா இந்த ஏஐ ஃபீச்சர்ஸை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண முடியாது. சாம்சங்ல பிக்ஸ்பி பிளஸ் அண்ட் விஷன் ஏஐ கம்பெனியனும் இருக்கு. இதை யூஸ் பண்ண செப்பரேட் ரிமோட் எதுவுமே தேவையில்லை. பாக்ஸ்ல இருக்க ரிமோட் யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஏஐ ஃபீச்சர்லயும் சாம்சங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. போனை ரிமோட்டா யூஸ் பண்றதுக்கு ரெண்டு டிவிலையுமே சப்போர்ட் இருக்கு. சாம்சங்காக ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பும் எல்ஜிக்காக தின்க்யூ ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணோம்னா போனை ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செக்யூரிட்டி பத்தி சொல்லணும்னா சாம்சங்ல நாக் செக்யூரிட்டியும் எல்ஜில எல்ஜி சீல் சப்போர்ட் அண்ட் குவாட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. இப்போ இதோட ஓஎஸ் பத்தி பார்த்தோம்னா சாம்சங் 1UA டைசன் ஓஎஸோட வந்திருக்கு. எல்ஜி வெப் ஓஎஸ் 26ஓட வந்திருக்கு. இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ணப்போ ஸ்மூத்தா தான் இருக்கு. இப்போ இதோட யூஎஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலி இதை எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா டெய்லி லைஃப்ல இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டு டிவியையும் அட் அ டைம்ல ஓபன் பண்ணப்போ சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆச்சு. எல்ஜி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஓபன் ஆச்சு. அண்ட் ரெண்டுலயும் ஆப்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கேயும் சாம்சங்ல தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆச்சு. எல்ஜில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகுது. இன்னும் ஆப்ஸ்க்கு நடுவுல ஸ்விட்ச் பண்ணும்போதும் சாம்சங்ல தான் ஃபாஸ்டா ஸ்விட்ச் ஆச்சு. அதோட ஹோம் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் பண்றப்போ சாம்சங்ல ஸ்க்ரோலிங் ஸ்மூத்தா இருக்கு. ஆனா எல்ஜில கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் சாம்சங் 7 இயர்ஸ் ஓஎஸ் அப்டேட்டோட வருது அண்ட் எல்ஜி 5 இயர்ஸ் அப்டேட்டோட தான் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்த அப்புறம் சாம்சங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வாரண்டி அண்ட் சர்வீஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேனல் டிவியோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட். ஒருவேளை பேனல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 8 to 12,000 வரைக்கும் ஆகும். அது பேனலோட சைஸை பொறுத்து டிஃபர் ஆகும். வாரண்டி இல்லைன்னா அந்த அமௌண்ட் நம்ம பாக்கெட்ல இருந்து தான் செலவாகும். சாம்சங்க்கு டோட்டலா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 1 இயர் நார்மல் வாரண்டி அண்ட் 1 இயர் பேனல் வாரண்டி. எல்ஜில மொத்தமாவே 1 இயர் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா பேனல் வாரண்டி எதுவுமே இல்ல. ஜென்ரலா நம்ம டிவியை 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனா வாரண்டி கவரேஜ் அவ்வளோ அதிகமா இல்லாததால
கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சோ வாரண்டி பொறுத்த வரைக்கும் சாம்சங்க்கு கிளியர் அட்வான்டேஜ் இருக்கு. இன்னும் சர்வீஸ் பத்தி பார்த்தா 2 பிராண்டுமே எஸ்டாப்லிஷ் ஆன பிராண்ட் தான். சோ எல்லா சிட்டிஸ்லயுமே சர்வீஸ் ஈஸியா கிடைக்கும். சரி, இப்போ எல்லா டெஸ்டும் பண்ணி இந்த 2 டிவிய ப்ராப்பரா கம்பேர் பண்ணதுல எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுது. நம்ம டிவிய ஹையஸ்ட் ஸ்கோர் மேல இல்லாம நம்ம யூசேஜ பார்த்து வாங்கணும். உங்களுக்கு டார்க் ரூம்ல யூஸ் பண்றதுக்கு இல்லனா லோ லைட்ல மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்க்க பிடிக்கும்னா உங்களுக்கு சாம்சங் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல கான்ட்ராஸ்டும் அதிகமா இருக்கு அண்ட் பிளாக்ஸும் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு நேச்சுரல் கலர் இல்லனா உங்க வீட்ல அதிகமா டிவி பாக்குறவங்க அண்ட் லிவிங் ரூம் யூசேஜ்காக பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல ஆவரேஜ் டெல்டா யூ வேல்யூ 2.5 தான் இருக்கு அண்ட் இதுல வைப்ரண்ட் அண்ட் பஞ்சி கலர்ஸும் இல்ல. ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன்ல சாம்சங்கோட பிரைஸ் எல்ஜியை விட 1500 அதிகமா இருக்குன்னு. ஆனா எல்ஜிக்கு மேஜிக் ரிமோட் வாங்கினா இந்த பிரைஸ் பேலன்ஸ் ஆகிடும். சோ இதெல்லாம் பார்த்த அப்புறம் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எந்த டிவி சூட் ஆகும், எந்த டிவி வாங்கணும்னு கிளாரிட்டி வந்துச்சுல்ல. 2 டிவியோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதோட ஆஃபர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 2 டிவில நீங்க எதை வாங்க போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப்.